எல்லாம் மக்கள் விரும்புகிறார்கள். வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் பீப்புள் தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் இருக்க பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருக்க காரியமங்கலத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம நிறைய இடத்துல எடுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட்டு ஓஎம்ஆரில் எடுத்திருந்தோம், அதுக்கப்புறம் மத்தூரில் எடுத்திருந்தோம், போச்சமல்லியில் எடுத்திருந்தோம். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் வந்தது. இங்கே நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம இந்த வாட்டி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸோட நம்ம போகலாம். இந்த 2026 எலெக்ஷனில் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேட்போம், அது எதனாலன்னு கேட்போம். மெயினாக இன்னொன்று நம்ம கேட்க போகிறோம். இந்த 2026 எலெக்ஷனில் நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் ஓட்டே போட விரும்பலை அப்படின்னு நம்ம கேட்குறோம். 3 கொஸ்டின் நம்ம கேட்க போகிறோம். என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஆமாம், வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? எதனால? அவர் 5 வருஷமா இருக்கிற பிரச்சனைகளை சாப்பிட்டு இந்த வருஷம் அவர் தான் வருவார். இங்கே இரட்டைகளை தான் அதையும் சொன்னது. அதனால் மீண்டும் அவர் தான் வருவார். தமிழகம் முழுவதுமே கட்டால தான் 150 இடம் ஏரியாவுக்கு வந்து யார் நல்லா பண்ணுவாங்க. அதான் ஏதோ ஒரு பர்டிகுலர் கட்சியை நினைச்சிருப்பீங்க, இவங்க வந்தால் நல்லா இருக்கும். அந்த இதுக்கு வந்து ஏரியாவுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் நல்லா இருக்கும். எதனால அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? சரி எதனால அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? எதனால அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? மாறி மாறி இவங்க ஆடுறாங்க. புது ஜென்ரேஷனாக வரும். எதனால விஜய்? தெரியல, விஜய் சொல்லிட்டேன். ஓட்டுது நீங்க எதனால? எதனால? மெயின் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் மெயின். அதனால நம்மளுக்கு KPM செந்தில்குமார் சின்ன வயசுல இருந்து திமுக, சின்ன வயசுல சப்போர்ட் பண்ணுங்க. எதுனால சின்ன வயசுல இருந்து கலைஞரை வந்து சின்ன வயசுல இருந்து ஃபேமிலியே திமுக ஃபேமிலி. டாக்டர் சக்கரபாணி இங்க இருந்தாரு. அவர் அண்ணாதுரையா அவர் வீட்டுக்கு வந்தார். யாரு? டாக்டர் சக்கரபாணி வீட்டுக்கு அண்ணாதுரை கிழங்கு பாருங்க பழைய இருக்கு. டாக்டர் அண்ணாதுரை சக்கரபாணி வீட்டுக்கு வந்தார். அப்பவே வீட்டுல எல்லாருமே அண்ணாவை பார்த்துருக்கிறாங்க, கலைஞரை பார்த்துருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து திமுக. இப்ப கூட போய் ஜூனியரோட புக்கு வாங்கினேன். எல்லா இடத்துலையும் பிடிக்குங்க. செல்வகுமார் கிருஷ்ணகிரி முன்னாள் MP, அவர் வந்து திரும்பி வந்து அவர் MLA-வுக்கே நிற்கிறாரு கிருஷ்ணகிரி. எல்லாம் போய் பார்த்துட்டு இப்பதான் அவங்கள தவிர இல்லை, நாங்க கலைஞர் எந்த நாட்டுல எந்த இந்தியாவில் எந்த மொழியில தமிழ் அடிபட்டாலும் குரல் வழங்குறது திமுக தவிர மற்ற எந்த கட்சியும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆட்டோ காட்டுக்கு வாங்கி போட்டு போடுவாங்க. காசு எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் காசுல மனிதெல்லாம் முக்கியம், நாட்டுக்கு நல்லது நடக்கணும். அதுதான் தவிர அதனால திமுக சின்ன வயசுல இருந்து திமுக. நான் எந்தெந்த ஊர்ல இருந்து போய் பஸ் டிக்கெட் காட்டுறேன், ஜேபில் யூனியோட புக்கு காட்டுறேன். திமுக இங்க செந்தில்குமார் ஜெயிக்கிறார். திரும்ப மீண்டும் எங்க ஸ்டாலின் முதல்வர் ஆகிறார், நல்லது செய்கிறார். ஜனங்க ஃப்ரீ பஸ் விட்டு ஒரு நாளைக்கு 37-40 கோடி ரூபாய் செலவாகுது. சும்மா அந்த டவுன் பஸ்ஸுக்கு 40 கோடி செலவாகுது. கல்விகள் மட்டும் ஸ்கூலில் காலேஜில் கூட பஸ் 1000 ரூபாய் தராங்க. ரேஷன் கார்டுக்கு வீட்டுக்கிறவங்களை அதிகம் 2000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு. ஊனமுட்டோம் அவங்களுக்கு OAPக்கு 2000 கொடுங்க. எவ்வளோ காசு காடு சும்மா தேர்தல் அறிக்கை கொடுத்துடலாம். செய்யணும் சார்.
யாராவது இந்த மாதிரி காட்டுவாங்க, எங்கெங்க சுத்தின்னு இருக்கிற பத்திரிகைகளை காட்டுமா, யூனியன் வீடர் புக்கை காட்டுமா, எவ்வளவு பேரு என்ன சமாதானம். எங்களுக்கு நாங்க சின்ன வயசுல இருந்து திமுக. இந்த மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து திமுக, நாங்க வந்து இவன் திமுக. ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க 2 பேரு 3 பேருக்கு இருங்க. ஒன்னாவதுனா ஏடிஎம்கே. நானும் ஏடிஎம்கே வந்து இப்போ ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, நாக்கின்கோட்டை வன்முறை, அதுல வந்து மாம்பழம் அந்த மாம்பழம் எந்த கூட்டணியில் போச்சோ அந்த மாம்பழத்துக்கு வந்து நாங்களாம் ஓட்டு போடுவோம். இந்த பாலக்கோடு தொகுதி போறாங்க. மாம்பழம் கூட்டணியில வந்து ஏடிஎம்கே சப்போர்ட். நீங்க நாங்க வரப்போற எலெக்ஷன்ல நீங்க ஏடிஎம்கே சப்போர்ட். இந்த எலெக்ஷனே வந்து மாம்பழத்துக்கு தான். வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் யாரு? கேபி அன்பழகன். கேபி அன்பழகன். 25 வருஷமா அவர் தான் எம்எல்ஏ. இப்போ அவர் தான். எதனால நீங்க அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா பண்ணுங்க. எங்களுக்கு ரோடு வசதி நல்லா இருக்குது, தண்ணி வசதி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஆட்சி வந்து ஒரு நாள் கூட ஏரி வேலைக்கு எனக்கு கொடுக்கல. திமுக ஆட்சி வந்து அவங்க வந்து 100 நாள் கொடுத்தாங்க. அது அவரு இல்லைங்களா? சரி சரிண்ணா. கேபி அன்பழகன் செத்தா தான் அந்த தொகுதியில் வேற ஆள் வருவாங்க. இதெல்லாம் ஏடிஎம்கே சொல்றீங்க. ஆமா, ஏடிஎம்கே. சரி, ஓகே. ஒரு பார்ட்டிக்கு நீங்க போடவே மாட்டீங்கன்னு அப்படின்னு சொல்ல, அது எந்த பார்ட்டிக்கு? டிவிகே, டிஎம்கே அந்த மாதிரி நீங்க எந்த பார்ட்டிக்கு? எந்த பார்ட்டி? நான் ஏடிஎம்கே மட்டும் தான் போடுவீங்க. அதே தான் சார், நாங்கள் எப்பவுமே அதுக்கு தான் போட்டு ஏடிஎம்கேக்கு மட்டும் தான் போடுவீங்க. நீங்க எதனால நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு அதுதான் பிடிக்கும், வேற எதுவும் பிடிக்காது. அப்படிங்களா? ஆமாங்க, எப்பவுமே அதுதான் போடுவோங்க. இவங்க வந்து நீங்கண்ணா? நாங்களாம் ஏடிஎம்கே. நீங்க எதனாலனா? ஒரு ஏடிஎம்கேனுடைய கொள்கையை வந்து எல்லா மக்களுக்கும் நல்ல அடித்தட்டு மக்களுக்கு மெயின் வந்து ஏடிஎம்கே. டிஎம்கேலாம் அடித்தட்டு மக்களெல்லாம் எந்த காலத்தையும் பார்க்கல. எங்கள் ஊருக்கு அவர் தான் கரெக்டாக இருக்கிறாங்க, நல்லா பண்ணுறாரு. எல்லாம் வசதி இருக்குது, வசதி எல்லாரும் வசதி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே சரின்னு பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் அப்படி வசதி வைக்கிறவங்க டிவிக்கு தான் டிவிக்கு தான். எதனால ஒரு டிவிக்கு வச்சோம்? ஒரு புது வீல தேடி பயணம் புதுசு வராங்க மைண்ட் செட் இப்போதைக்கு பெருசாக எதுவும் பார்க்கல, இவங்களே பார்க்கலாம் ஆசை. என்னோட சப்போர்ட்டும் டிவிக்கு. எதனால டிவிக்கு? டிவிக்கு மீன்ஸ் நடிகர்கள் கையில் போன ஆட்சியெல்லாம் நல்லா இருக்கும். அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், இப்போ நம்ம விஜயகாந்த் சார் அவருக்கு முடிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். அதுவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தளபதி தான் வர போறாரு. ஸோ நடிகர்கள் கையில் போன ஆட்சி நல்லா இருக்கும். ஸோ அதனால பரம்பரை வேண்டாம். டிவிக்கு டிவிக்கு எதனால உருவாக்குறீங்க? மாற்றம் நீங்க டிவிக்கு தான். நீங்க எதனால உருவாக்குறீங்க? அதாவது இப்போ இருக்கிற அரசியலை விட இதுக்கு மேலே வர அரசியலாக மாறும். அதாவது நீங்களும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எதனால நான் பாமக சப்போர்ட் நீங்க எதனால? இந்த சப்போர்ட் யாருக்கு எதனால? 25 ஆண்டு அன்பழகன் இந்த லோக்கல் மண்ணின் மையத்தில் இருக்கிறார். அவருடைய சாம்பிராயத்துக்கு தான் அவர் அரசியல், மக்களுடைய சாம்பிராயத்துக்கு அவர் அரசியல் பண்ணவில்லை. அதனால் இந்த வாட்டி மக்கள் எதிர்பார்ப்பெல்லாம் திமுக நோக்கி இருக்கிறார். மக்களுக்காக இந்த பேரூராட்சிக்காக எதுவும் நன்மையை செய்யவில்லை. பேரூராட்சி பஸ்தான் லோக்கல் அடுத்து மனிதர்கள் எரிக்கிறாங்க, அது சந்தை சீசி, குடிநீர் பிரச்சனை, ட்ரைனேஜர் போட்டாங்க, ரோடு போட்டாங்க, பேருந்து பேரூராட்சினால்தான் இவ்வளவு அனைத்து வேலையும் நடந்தது. அவரால் எந்த புண்ணியமும் நடக்கவில்லை. கார் ஓடுவது, கிரசர் ஓடுவது, அவங்களுக்கு சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள், பொதுமக்கள் யாரும் வாழவில்லை. இதனால் அடுத்த ஜெனரேஷன் மாறுவது எல்லாம் நூற்று 240 பார்க்கறேன். அதாவது 25 நிமிஷம் இருக்கிறத தவிர எந்த பிரயோஜனமும் இந்த டவுனுக்கோ வில்லேஜுக்கோ தொகுதிக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு குடும்பம் அவர்கள் தான் பார்க்குறாங்க, சாவு கல்யாணத்துக்கிட்ட போகிறாங்க. இது நாட்டில் எல்லாம் செய்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது.
அது நல்லவங்க போனால் கெட்டவங்க போனால் அது ஒன்றும் பெருசு. ரெண்டாவது வந்து இந்த தொழில் ஃபேக்ட்ரி, இந்த தொழில் ஃபேக்ட்ரியில் இங்கே இருக்கிற மக்கள், படித்த மக்கள், பாமர மக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகிறாங்க. அவங்க எந்த இதுவும் கண்டுக்கிறது இல்லை. இந்த ஊரில் ஃபேக்ட்ரி இவர் இந்த பதிவு வச்சுன்னு போது 2 ஃபேக்ட்ரி கட்டிங்க. தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, ரெண்டாவது இந்த ஒகேனக்கல் பிரச்சனை, இது குடிக்கல் தண்ணி வருது, அந்த தண்ணியும் வரல. அதுதான் பெரிய மக்கள் அதான் பெரிய சொல்லியும் கிடக்குறாங்க. தும்பல்பட்டி தண்ணி கூட சொன்னால் யாரும் கொண்டாந்து பாடவும் இல்லை. இவர் ஆட்சிக்கு வந்த உடனே இவர் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாரு. செஞ்சு நான் வந்த உடனே ஆட்சி வந்தோம்னா பண்ணிடுறாங்க. நான் எந்த மாற்றம் இல்லை. அந்த மாதிரி பார்க்கும்போது பொதுமக்கள் வந்து புதுசு வரணும், மாற்றத்தை விரும்புகிறாங்க. இந்த தொகுதி பொறுத்த வரையும் புதுசை மாற்று வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ரெண்டாவது வந்து மீண்டும் ஸ்டாலின் தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. பொதுமக்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க. நல்லா இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை. இந்த தொகுதி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. 25 ஆண்டாக மக்கள் உங்களை பொதுநலத்தொண்டுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ காரியமானது தும்பல்பட்டி, தெருவடலி தும்பல்பட்டி எடுத்து தான் 3 கிலோமீட்டர் தான் வரும் அவங்களுக்கு. அந்த 3 கிலோமீட்டர் காவாய் காஞ்சி 25 ஆண்டு ஆகிறது. அதனுடைய நடவடிக்கை என்ன? அதனுடைய நடவடிக்கை ஓகேவா? அதனால் மக்களுக்கு பயனடைகிறாங்க. இப்ப காரியமாலம் பேரூராட்சி தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? கேள்விக்குறி. 25 ஆண்டு மக்களுக்கு முதல் என்ன? குடிநீர் ஆகாயம். குடிநீர் ஆகாயம் எங்கிருந்து வருகிறது? அவர் பதில் சொல்லுவாங்க. நான் 25 ஆண்டாக இருக்கிறேன். நான் இந்த காவாய் வழியாக இந்த மக்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால மக்கள் மாற்றப்பட்டு ஓகேவா? இப்படி மக்கள் எல்லா லேடிஸ் எல்லாம் தமிழ்நாடே வந்து போயிட்டாங்க. ஒரு ஆயுசி முடியுதுங்க. பிறப்பின் ரகசியம் யாருக்கு எழுதி கொடுக்கல கடவுள். பார்க்கும் போதெல்லாம் இவரே பார்த்துங்க. அந்த மாற்று அரசியல் வந்தாதான் இவரு என்ன பண்ணுவார் தெரியும். கூட இங்க இருக்கு. அதே மாதிரி ஒரே ஸ்ட்ரென்த்தை பார்க்க முடியாது. மாற்றத்தை விரும்புறாங்க. அதனால மாற்றத்தை விரும்புறாங்க. எதனால அவங்க பசங்க சொல்றதுனா இவங்க ஓட் போட்டா நல்லா இருக்கும். எதனால எதனால மாம்பழத்துக்கு ஓட்டு போறோம்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். இடஒதுக்கீடு வேணும். எங்களுக்கு இந்த ஒகேனக்கல் வந்து உபரி நீர் திட்டம் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பல நாளாக போராட்டம் இருக்கிறாங்க. அது எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது கிடைச்சா அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ரெண்டாவது வந்து நிறைய வாக்குறுதி இருக்குது. இந்த விவசாய கடன் நிறைய திட்டங்கள் வாக்குறுதிகள் இருக்குல்ல, அதில் மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு திட்டங்கள். அதனால வந்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. எதனால கட்டி ஆட்சி மாறினா என்னென்ன டிஃபரெண்ட் நடக்கும், பெண்களுக்கு கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். அதனால எனக்கு டிவிக்கே தான். எதனால ப்ரோ டிவிக்கே? எதனால திமுக? நாங்கள் அது கட்சியை கழிச்சாளர் நல்லா திட்டமெல்லாம் நிறைய செய்கிறாங்க. உங்களோட சப்போர்ட் யார்? எதனால திமுக? 97 தலைவர் திமுக இருக்கிற அந்த கொள்கையாளர்களுக்கு அடிப்படை நீங்க தலைவரானா? சரி. அதிமுக. எதனால அதிமுக? விவசாயிகள் நல்லா கருத்தாச்சு. மோடியினுடைய ஆட்சி உலக லெவலில் பாரதனுடைய வலுவான ஆட்சி கொடுத்துட்ருக்காரு. நாட்டு மக்கள் உலக தலைவர் ஆகப்படுறாரு. அதனால் அதிமுக கூட்டணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்பழகன் அவர்கள் வந்து மக்களுக்கு செஞ்சுட்டு சரி. எந்த ஒரு நிகழ்ச்சியும் கலந்துக்கிறாரு. மக்களாக இருக்கிறாரு. தேவைன்றதை போய் கேட்டால் உடனடியாக செஞ்சு கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு தான் ஓட்டு. இங்கே அவர் தான் வெட்டி வந்து டிஎம். சரி. ஓகே டியூட்ஸ், இது வரைக்கும் நம்ம கேட்ட கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே இது வரைக்கும் 25 இயர்ஸாக வந்து ஏடிஎம்கே இங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அதுவே நான் வந்து ஓட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்சஸ் வேணும். ஸோ அதனால் நான் வந்து டிவிக்கே இல்லைனா டிஎம்கேக்கு நான் ஓட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் எது மெஜாரிட்டியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா
உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே டியூஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.